இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அருமையான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இமீடியட்டாக அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு ஃபுட்டு இண்டியன். இந்த ரெசிபி செய்ய 300 கிராம் அளவுள்ள காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை ஓரளவு மீடியம் சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணின காலிஃப்ளவரை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கேஸை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை கொதிக்க வைக்க தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ வெட்டி வச்ச காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி தான் இது. ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். காலிஃப்ளவரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கலோரி ரொம்பவே கம்மி. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 மினிட் நல்லா கொதிக்க விடுங்க. 1 மினிட்டுக்கு அப்புறம் காலிஃப்ளவரை வெளியே எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வெளியே எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ கிரேவி செய்ய அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு தடவை இந்த கிரேவியை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்து விடலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பூண்டு 5 பல், இஞ்சி 1 துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட் வணக்குங்க. இந்த கிரேவியோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு காலிஃப்ளவரை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ் தான். 2 பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி 5 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வணக்கிக்கோங்க. ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வணங்கின வெங்காயத்தை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முழுமையாக ஆற விடுங்க. அடுப்பை ஆன் பண்ணி அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சுடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த மிளகாய் தூள் இந்த காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கிளறி விடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மிளகாய் தூள் நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆயிலில் இருந்து இந்த காலிஃப்ளவரை வெளியே எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வணக்கி வச்ச ஆனியன், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் ஆறிடுச்சு. இதையே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட 2 தக்காளியை மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் ஆயில் 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்க்காம 2 டீஸ்பூன் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் பட்டை 1 போட்டுக்கோங்க. பிரியாணி இலை 1 ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு 3 சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தை ஏற்கனவே வணக்கி தான் அரைச்சிருக்கோம். தக்காளி மட்டும் பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. 2 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் வணங்கிருச்சு. மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரா ஸ்மெல் போகணும், ஆயில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வணக்கி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியாக கெட்டியாக வேணும்னா அளவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மாதிரி செய்கிறீங்கன்னா அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்க, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த காலிஃப்ளவர் கிரேவியை வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபனுக்கு தொட்டு சாப்பிடலாம். டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளவுதான், காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.